ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மோட மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1 ஜியோமெட்ரி. ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர்ஸ். ஸோ 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா டாட்ஸையும் ஜாயின் பண்ணி இதுக்கு கலர் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஸோ ஃபிஷ்ஷில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு ஷேப் தான் ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இன் ஃபிஷ். அண்ட் ஹவுஸில் இது 1, இது 2, இது 3, இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள் 4, அண்ட் இது ஒரு ரெக்டாங்கிள் 5, இது ஒன்று 6, இது ஒன்று 7. ஸோ டோட்டலாக இந்த 2 பிக்சரில் இருக்க ரெக்டாங்கிள் 7. அண்ட் தென் ஸ்கொயர். ஸோ ஃபிஷ்ஷில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இங்கே 1, 2. Already 9 plus 1 10 11. So 11 squares. Circle. So fishil in the kutti circle and in the பெரிய circle. So 2. இங்கே 1 2 3 4 4. 2 plus 4 6. And then triangle 1 2 3 4. So fishil 4 triangle இருக்குது. இங்கே 1 2 and 3. ஸோ இதில் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. 4 + 3 7. நெக்ஸ்ட் ஒன் டிக் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் எது ரவுண்ட் ஆப்ஜெக்டோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ரவுண்ட் ஆப்ஜெக்ட் பால். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். டிக் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ரிங் பால், பாட்டு அண்ட் நோட் புக் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் நோட் புக். பேஜ் நம்பர் 2 ரோலிங் அண்டு ஸ்லைடிங். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் அண்டு ஸ்லைட். ROLL ரோல், SLIDE ஸ்லைட். ஸோ இந்த 2 வேர்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவ் கேட்குது, ஹே மேமி ஷால் வி ப்ளே. ஸோ நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. இந்த குட்டி சொல்லுது, ஓகே மாமா வி ஷால் ப்ளே. தென் இந்த கவ் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ரோல் பண்ணுது. ஹே மேமே திஸ் இஸ் ரோலிங் அப்படி சொல்லுது. பட் இந்த குட்டி இந்த பாக்ஸ் எடுத்து ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அது என்ன ஆகும்? ரோல் ஆகுமா? ஆகாது. ஸோ அது சொல்லுது, ஓ மாமா திஸ் இஸ் நாட் ரோலிங் அப்படி சொல்லுது. இட் இஸ் ரோலிங் ஃபாஸ்ட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ண சொல்லி அதுக்கிட்ட சொல்லுது. ஐ கேன் ஒன்லி ஸ்லைட், யூ ட்ரை டு ரோல் இட். ஸோ இதை ரோல் பண்ண சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. இது எனக்கு ஸ்லைடு மட்டும்தான் ஆகுது, ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஸோ இது அந்த ட்ரம் கிட்ட போயிட்டு ரோல் பண்ண பார்க்குது. எஸ் இட் இஸ் ரோலிங் வெல், இது நல்லா ரோல் ஆகுதே அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் அவங்க அம்மா வந்து அந்த பாக்ஸை ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அது ரோல் ஆகலை, ஒன்லி ஸ்லைட் மட்டும்தான் ஆகும். ஹோ எஸ் ஒய் டஸ் நாட் திஸ் ரோல், இது ஏன் ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது டவுட்டாக பார்க்குது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கவ் ஃபஸ்ட்டு ரோல் பண்ண இந்த ட்ரம் வந்துட்டு ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ரோல் ஆகும். இந்த குட்டி ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் ரோல் ஆகாது, ஒன்லி ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்லி ரோலிங், ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் ஒன்லி ஸ்லைடிங். பேஜ் நம்பர் 3 லேர்ன். ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ரோல் ஆன ஸ்லைட். ஸோ ஒரு ஸ்லைடில் ரவுண்டான ஒரு ஆப்ஜெக்டை வச்சா அது என்ன ஆகிரும்? ரோல் ஆகிரும். ஸோ அப்படி ரோல் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரவுண்டாக இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்லைடில் என்ன ஆகும்? ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆன ஸ்லைட். ஸோ ஃப்ளாட்டாக இருக்க ஆப்ஜெக்டை ஸ்லைடில் வச்சோன்னா அது கண்டிப்பாக ரோல் ஆகாது, அது என்ன ஆகும்? ஸ்லைடு தான் ஆகும். ஸோ இங்கே இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஃப்ளாட்டானது, இதை ஸ்லைடில் வச்சா அது ஸ்லைடு தான் ஆகும், ரோல் ஆகாது. சில ஆப்ஜெக்ட்ஸ் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஃப்ளாட்டாகவும் இருக்கும், இன்னொன்று ரவுண்டாகவும் இருக்கும். அப்படி இருக்க ஆப்ஜெக்ட் ஸ்லைடில் வச்சா போத் rolling and sliding ஆகும். So both round and flat object either roll or slide on a slide according to the nature of the object. So அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து அது ரோலும் ஆகலாம் ஸ்லைடும் ஆகலாம். ஸோ இங்கே ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. இந்த டயரை நம்ம ரோல் பண்ணுற மாதிரி உருட்டி விட்டோம்னா அது ரோல் ஆகும், சைடாக வச்சு நகர்த்து விட்டோம்னா அது ஸ்லைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் போத் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். பேஜ் நம்பர் 4 இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Use a slide to test the following objects
that are given in the table and draw smiley in the suitable place. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது ரோலிங்கில் ஸ்மைலி வரைய சொல்கிறாங்க, ஸ்லைடிங்கில் ஸ்மைலி வரைய சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அவங்களே அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரோல் ஆகுமா ஸ்லைட் ஆகுமா? ஸோ இது ரவுண்டாக இல்லை, அதனால் ஒன்லி ஸ்லைடிங் மட்டும் ஆகும். ஸோ ஸ்லைடிங்கில் நம்ம ஸ்மைலி ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன் ரோலிங்கும் ஆகும் ஸ்லைடிங்கும் ஆகும். ஸோ ரெண்டுலையுமே நம்ம ஸ்மைலி ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஒரு மார்பிள் கொடுத்துருக்காங்க, இது ரோலிங் மட்டும்தான் ஆகும், ஃப்ளாட் கிடையாது, ரவுண்டாக இருக்குது, அதனால ரோலிங்கில் மட்டும் ஸ்மைலி ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்லைட் ஆகாது. திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். விச் பாக்ஸ் இஸ் ஈஸி டு மூவ் பை? ஸோ 2 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸ் அடியில் வீல் இல்லை, இந்த பாக்ஸ்க்கு அடியில் வீல் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது ஈஸியாக மூவ் ஆகும்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அடியில் வீல் இருக்கனால இது அழகாக ரோல் ஆகி ஈஸியாக மூவ் ஆகிரும். இங்கே வீல் இல்லை, இதை ஸ்லைட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணோம், இது நமக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியனாக திங்க் பண்ணி பார்த்தா ரோலிங் ஆப்ஜெக்ட் ஈஸியாக மூவ் ஆகும், ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 5. சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் கேன் ஒன்லி ரோல். ஸோ ஒன்லி ரோல் மட்டும் ஆகிற ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சூட்கேஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால் இது ரோல் ஆகாது. அண்ட் பொமோகிரானட் கொடுத்துருக்காங்க, இது ரோல் ஆகும், ரோல் மட்டும் ஆகும், அதனால் இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். பேக் எனக்கு ரோல் ஆகாது, லாக் எனக்கு ரோல் ஆகாது. இந்த சப்பாத்தி கட்டை பார்த்திங்கன்னா ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும், அதனால் இதை நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா ஒன்லி ரோல் இது மட்டும்தான் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டஸ்டர் பார்த்திங்கன்னா ரோல் ஆகாது. இந்த பேப்பர் கப் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும், அதனால் இதை நம்ம மார்க் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த லெமன், இது ரோல் ஒன்லி. நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் கேன் ஒன்லி ஸ்லைடு மட்டும் ஆகிற ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரஞ்ச் ரோல் மட்டும்தான் ஆகும், வாட்டர் பாட்டில் ரோல் ஆகும், ஃப்ளூட் ரோல் ஆகும், இந்த பாக்ஸ் ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். அண்ட் இந்த எவர் சில்வர் பாக்ஸு ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். பேட் ஒன்லி ஸ்லைடு. இந்த பால் ரோல் ஆகும், அண்ட் தென் இந்த ஸ்ட்ரைக்கர் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம மார்க் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 தான் ஒன்லி ஸ்லைட். தென் டிக் த ஆப்ஜெக்ட் தட் கேன் போத் ரோல் அண்ட் ஸ்லைட். ஸோ ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும் அப்படி இருக்க ஆப்ஜெக்டை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காயின் பார்த்திங்கன்னா ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். இந்த ட்ரம் பார்த்திங்கன்னா ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். அண்ட் தென் இந்த பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். பேஜ் நம்பர் 6. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். SQUARE ஸ்கொயர், RECT ரெக்ட், ANGLE ஆங்கிள் ரெக்டாங்கிள், TRI ட்ரை, ANGLE ஆங்கிள் ட்ரையாங்கிள், CIRCLE சர்க்கிள். ஸோ இந்த வேர்ட்ஸை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கொயர் என்ன சொல்லுதுன்னா I am square, I have 4 corners and 4 sides, all my sides are equal. ஸோ இந்த ஸ்கொயர் என்ன சொல்லுது, எனக்கு 4 கார்னர்ஸ் இருக்குது அண்ட் 4 சைட்ஸ் இருக்குது அண்ட் என்னோட எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. தென் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்லுதுன்னா I am rectangle, I have 4 corners and 4 sides, only my opposite sides are equal. ஸோ இந்த ரெக்டாங்கிள்க்கும் 4 கார்னர்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது, பட் என்ன ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, I am a triangle, I have 3 corners and 3 sides அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிள் சொல்லுது. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 கார்னர்ஸ் இருக்குது அண்ட் 3 சைட்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஒன் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிள் என்ன சொல்லுதுன்னா I am circle, I don't have sides and corners, I am round. ஸோ இந்த சர்க்கிள் என்ன சொல்லுது, எனக்கு சைட்ஸும் கிடையாது கார்னரும் கிடையாது, நான் ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ். சர்க்கிளில் ட்ரையாங்கிள் ஷேப்டு பிக்சர். ஸோ இங்கே ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க பிக்சரை சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு பார்த்ததுமே தெரியுது இதுதான் ட்ரையாங்கிள் ஷேப்.
சர்க்கிள் தான் ரெக்டாங்கிள் ஷேப்டு பிக்சர். ஸோ இங்கே ஒரு 3 பிக்சர் கொடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கிறத சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது this one. Page number 7. Try this. Match the object with their basic shapes. ஸோ இங்கே 4 பிக்சர்ஸ் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அதோட ஷேப்ஸ், காமனான ஷேப்ஸ் கொடுத்து அதோட மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டாப் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ அவங்களே இதை மேட்ச் பண்ணிட்டாங்க. தென் நமக்கு இந்த சைடு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிஸ்கெட் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஸ்கொயரோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் அண்ட் ஸ்கொயர் பிஸ்கெட். தென் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இங்கே ஸ்லேட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இதை ரெக்டாங்கிளோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். தென் சர்க்கிள் ஷேப்பில் இங்கே ஒரு பால் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சர்க்கிளோட மேட்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். பேஜ் நம்பர் 8. ப்ளஷர் டைம். டிக் த கரெக்ட் ஒன். Which shape has 4 equal sides? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 ஷேப்பில் எந்த ஷேப்புக்கு 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது? எஸ், கரெக்ட், ஸ்கொயர். ஸ்கொயருக்கு தான் 4 சைட்ஸ் அண்ட் 4 கார்னர். போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஈக்குவல் சைடு இருக்கிறது ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன். விச் ஷேப் ஹேஸ் ஈக்குவல் ஆப்போசிட் சைட்ஸ்? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவல் இருக்கிறது என்னென்னப்பா? ஒரே ஒரு ஷேப் தான், என்னென்னா ரெக்டாங்கிள். சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது, இதுக்கு 3 சைட்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிளில் மட்டும்தான் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். விச் ஷேப் இஸ் ரவுண்ட்? ஸோ எது ரவுண்டுன்னு கேட்குறாங்க. நமக்கு பார்த்ததுமே தெரியுது, இந்த சர்க்கிள் ஷேப் தான் ரவுண்டு. ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேம் கொடுத்துருக்காங்க, ஹூ ஆம் ஐ. ஸோ இது டீச்சர்ஸ் பண்ணுற கேம். ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ண சொல்கிறாங்க. டிவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 2 groups. லெட் குரூப் ஏ சே த பசில் அண்ட் குரூப் பி ஆன்சர் இட். ஸோ ஏ வந்துட்டு கொஷின் கேட்குற மாதிரியும் பி வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஹாவ் 4 sides அண்ட் ஆல் மை சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஹூ ஐ ஆம்? நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். இதோட ஆன்சர் நமக்கு தெரியும். என்னது? ஸ்கொயர். SQUARE, ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன். ஐ ஹாவ் ஒன்லி 3 sides. ஹூ ஆம் ஐ? ஸோ 3 sides மட்டும் இருக்கிறது என்னப்பா? ட்ரையாங்கிள். வெரி குட். TRIANGLE, ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஐ ஹாவ் ரவுண்ட் சர்ஃபேஸ். ஹூ ஆம் ஐ? ஸோ ரவுண்டாக இருக்கிறது சர்க்கிள். குட். CIRCLE, சர்க்கிள். ஃபோர்த் ஒன். ஐ ஹாவ் 4 sides அண்ட் ஒன்லி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஹூ ஆம் ஐ? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்? ரெக்டாங்கிள். வெரி குட். RECT, ரெக்ட். ANGLE, ஆங்கிள். ஸோ சேஞ்ச் ரோல்ஸ் அமாங் குரூப் அண்ட் கண்டினியூ த கேம். ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஏபியை மாற்றி இந்த கேமை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம சாப்டர் 1 ஓவர். ஸோ இதில் நம்ம பார்க்குற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னென்னா ரோல், ஸ்லைடு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தென் நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.